ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவிற்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல. இல்ல அவன்லாம் உப்பு போட்டு தான் திங்கிறான். அவன் சொந்த காசுல கடையில உப்பு வாங்கி திங்கிறான். உங்களை மாதிரி அண்ணா அறிவாளத்தில் உப்பு வாங்கி திங்கலை. பின்னே இது அது ஏன் நன்றியோடு இருக்கணும்? என்ன உன் சொத்தை விற்று ஐடி பேர் கட்டி விட்டியா? ஒன்றும் இல்லாமல் ஏதோ வச்சுக்கின்னு ஏதோ வாசித்து நின்ற உன்னை கூட்டாந்து முதல்வராகினாங்க, நீங்கள் ஏசியாவில் நீங்கள் 3வது பணக்காரன்னு எப்பயோ லிஸ்ட்டு வந்தது. என்ன அப்போ நீ தான் நன்றியோடு இருக்கணும் இந்த மக்களுக்கு. நீங்கள் நன்றியோடு இருக்கிறீங்களா? இல்லை இல்லை. அதால் யார் முதல்ல யாருக்கு நன்றியோடு இருக்கணும்? ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். அவன் தப்பாக ஓட்டு போடுறான், அவன் லூஸுக்கு போடுறான், மென்டலுக்கு போடுறான், வேறு எவனுக்குனா ஒருத்தருக்கு ஓட்டு போடுறான். ஓட்டு எண்ணிக்கையில் எது அதிகமாக இருக்குதோ அவர்கள் தான் எஜமானர்கள். அதுதான் இப்படி தான் நடக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிறான் நாட்டில் இவ்வளோ தற்கூரி என்றோம். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. அவர்கள் அந்த மாதிரியான தன்மையில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் யார் காரணம்? 50 வருஷம் 60 வருஷம் நாங்கள் 70 வருஷம் திராவிட இயக்கம் 100ஆண்டு விழா கொண்டாடுறோம். ஏன் எப்போ 100ஆண்டு விழா கொண்டாடுறோம்? பெரியார் இவர்களை பகுத்தறிவாக வாக்கினா. டேய், அறிவு நிலை எல்லாம் ஒன்று தான்டா. பகுத்து பார்க்கறது தானே அறிவு. இது இவனுக்கு ஸ்பெஷல் டீ, சாதா டீ இல்லை, ஸ்பெஷல் டீ மாதிரி, ஸ்பெஷல் தோசை மாதிரி பகுத்து பார்த்து அறிகிற அறிவு பகுத்தறிவுலாம் கதை விடுறாங்கல்ல. நீங்கள் இப்படி பகுத்தறிவுலாம் வளர்த்து தான் இவ்வளோ பேர் தற்கொலையாக ஓடுறானா? அப்போ தப்பு யார் பேரில்?